சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிக்கிறதுக்கு ஒரு துணிச்சலும் ஒரு தைரியமும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த துணிச்சலும் தைரியமும் உள்ள ஒரு ராசி அப்படின்னா நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். இங்கே ஆளக்கூடிய கிரகமே புதன். இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும், இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்திலுமே இந்த மிதுன ராசி என்பர்கள் இறங்குவீங்க. கனவு காண்றது அப்படிங்கிறது ஒரு பக்கம் பிடிக்கும், ஆனால் அந்த துணிச்சல் எல்லாத்துக்கும் வராது. எல்லா இடத்துலையும் முன்னாடி நின்று மற்றவங்களுக்கு உதவுறது, இவங்களே ஒரு முக்கியமான முடிவு எடுத்து தனித்து நின்னாலும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை, இது எல்லாமே நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுடைய இயல்பான குணங்களில் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். தனித்து நின்னா பலம் இல்லை, பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல உணர்ந்தீங்கன்னாவே அங்கே தோல்வியை தழுவிடுவீங்க. அதனால் தனித்து நின்னாலும் நம்மளோட ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் நிற்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் நடந்திருக்கும். வீட்டிலேயே கூட பார்த்திங்கன்னா ஒரு சில உறவுகள் உங்களை தனித்து விட்டுருப்பாங்க. எல்லாரும் நம்மளுக்கு ஓடி ஓடி உதவி செஞ்சோம், ஆனால் நமக்கு யாரும் உதவி செய்யலையே அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் நிற்கும்போது உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் அந்த இடத்துல காமிச்சிக்கவே வேண்டாம். நீங்கள் தனித்து நின்னாலும் என்னால் தைரியமாக எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நின்னீங்கன்னாவே நீங்கள் எடுக்கிற காரியங்கள், உங்களுடைய எதிர்காலம் பற்றி ஒரு பயம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சரியாகும். எல்லா இடத்துலையுமே நேர்மையாக கணக்கு போட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஈடுபடுவீங்க. இப்படி கணக்கு போட்டு ஈடுபடுறதுனால தான் ஒரு சில விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியல. எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பயமே உங்களுக்கு ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய பலவீனமாக அமைந்துடும். அதனால் நீங்கள் எதிர்காலத்தை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுறதை விட ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கட்டாயம் ஜெயிக்கிறதுக்கான யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசியும் நம்மளுடைய மிதுன ராசி தான். நிஜமாக உழைக்கிறேன், கடினமாக உழைக்கிறேன், எல்லாம் தடையில்லாமல் உழைக்கிறேன், ஆனால் ஒரு சில விஷயங்களில் மட்டும் எனக்கு தடையாகவே இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குது. நான் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எல்லா இடத்துலையுமே எனக்கு தோல்வி தான் அதிகமாக இருக்குது, வெற்றி அப்படிங்கிறதே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்கு தேங்காய் தீபம் போடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மையான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. அமாவாசை நாட்களில் போய் ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதுவும் உங்களுடைய குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசை நாட்களில் போடுங்க. உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் அந்த தேங்காய் தீபம் போடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ, எதை நீங்கள் பலவீனமாக நினச்சிங்களோ அது எல்லாம் என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளேயே வரணும் அப்படின்னா தேங்காய் தீபம் போடுங்க. அதே மாதிரி தொழில் விருத்தி ஆகலை, எடுக்கிற காரியங்கள்லாம் தடையாக இருக்குது, வேலை கிடைக்கல, தொழிலில் பெருசாக வளர்ச்சியே இல்லை, குழந்தை பேர் கிடைக்கல, திருமணத்தில் தடை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த தேங்காய் தீபம் அதை சரி பண்ணும். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். ஏன்னா தேங்காய்க்கு மறுபிறவி கிடையாது. அதனால தான் கடவுளுக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம தேங்காய் படைக்கிறோம். அதே மாதிரி தான் வாழைப்பழமும். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, நான் வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன விஷயமெல்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்னங்க அநியாயம் இது, நானும் எவ்வளவோ உழைத்து பார்க்குறேன், அதற்கேற்ற பலன் மட்டும் கண்ணுக்கு புலப்படவே மாட்டேங்குது, கண்ணாமூச்சி ஆடுற மாதிரியே இருக்குது, இது முடிவே இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க நம்மளுடைய மிதுன ராசி நண்பர்கள். ஏன்னா கடந்த 2 ஆண்டுகளாகவே நிறைய விஷயங்களை புலம்பி தீர்த்திருப்பீங்க. என்ன நாம் எவ்வளோ உழைப்பு போட்டாலும் எவ்வளோ தன்னம்பிக்கையோடு இறங்கினாலும் அதில் சிரமங்களை தான் சந்திச்சிட்டு இருக்கிறோம், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பர்கள்
என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஏன்னா சாதகமாக அமையும் போது இந்த புலம்பி தீர்ந்தீங்களே அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தரப்போகுது. இனிமேல் நீங்கள் பாருங்கள், ஜாலியாக சிரிக்க போகிறீங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமைய போகுது. ஏன்னா கடந்த 2-3 ஆண்டுகளாகவே குடும்ப வாழ்க்கையில் தொழிலில் பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்த்துருக்க முடியாது. உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மிதுனராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. அலுவலகத்தில் கூட நீங்கள் கடினமாக உழைச்சிருப்பீங்க. அந்த உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்காமலேயே போயிருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. அலுவலகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு பாராட்டியிருப்பாங்க. அதுவும் இந்த ஓரிரு வாரங்கள்லேயே கூப்பிட்டு பாராட்டியிருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மிதுனராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஒரு சில சலுகைகளும் நீங்கள் கிடைச்சிருக்கும். இந்த வார ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தது இல்லையா? ஒரு சில இடர்பாடுகள், வாழ்க்கை துணையால், உறவுகளால் ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த மிதுனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு இடமாறுதல் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க இந்த மிதுனராசி என்பர்கள். வருகின்ற நாட்களில் வெளிநாட்டுக்கு செல்றதுக்கான வாய்ப்புகள், அந்த வீசா போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும். சென்று வரத்துக்கான நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுடைய கண்ணில் தெரியப்படும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வேலைக்காக வெளியில் போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணி இருந்திருப்பீங்க. ஆனால் அதற்காக போதுமான பட்ஜெட் இல்லை. அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் இதெல்லாம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த இடமாறுதல் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். ஒரு சிலர்லாம் வீடு மாற்றிருப்பீங்க. ஒரு சிலர்லாம் தொழிலில் ஏதாவது மாற்றம் செஞ்சுருப்பீங்க. கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மிதுனராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது இயல்பாகவே இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு 80% பேருக்கு இதெல்லாம் நடந்திருக்கும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே வியாபாரத்தில் சின்ன சறுக்கல், நிறைய கஷ்டங்கள், குடும்ப சூழ்நிலையும் கூட ஒரு சில தொந்தரவாகவே ஒரு சில இடத்துல அமைந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய கண்ணில் தென்படும். வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் கூட ஒரு சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் தொடங்குவீங்க. கூட்டு தொழிலாக செஞ்சிட்ருக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் தொடங்குவீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். வியாபார நிமித்தமாக வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க. அந்த பயணத்தின் போது கூட ஒரு சில விஐபியை சந்திப்பீங்க. அவங்களுடைய உதவிகள் கிடைக்கிறதன் மூலிமா நல்ல சம்பாதிக்கக்கூடிய யோகமுள்ள ஒரு நபராக இந்த மிதுனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு லாபமோ ஒரு மகிழ்ச்சியோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதற்கான உத்தரவாதமே சொல்லலாம். ஒரு சில யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நிறைய எதிர்பாராமல் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் ஒரு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். திடீர்னு எதுலையாவது இறங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. டிஸ்கிரிப்ஷனில் கூட ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் தெய்வ பக்தியும் ஆன்மீக நாட்டமும் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் அதிகமாகும். தந்தை வழி உறவுகளோட இருந்த அந்த மனக்கசப்பு, ஒரு சிலரால் இருந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த ஆண்டெல்லாம் நடக்க போகுது. அதே நேரத்தில் நிறைய கஷ்டங்களையும் இன்னல்களையும் பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்த அந்த நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்பாடா இதுனா வரையிலும் சோதனையவே பார்த்துட்டு இருந்தடா, இனிமேலாவது நமக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்குதுடா, நான் மகிழ்ச்சி தர மாதிரி சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட போறீங்க இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது வீட்டில் இருக்கிற பெரியவங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது நல்லது. பொதுவாகவே நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்டு தான் முடிவெடுப்பீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கிட்ட உறவுங்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறது நல்லது. அவசரப்பட வேண்டாம். சகோதரர் வகையில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே நேரத்தில் தேவையில்லாத வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இது எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா குறைய
ஆரம்பிக்கும். முன்பு இருந்ததை விட இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முன்பு இருந்ததை விட இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் சட்டச்சிக்கலில் மாட்டிட்டு எப்பட்றா இதுலேருந்து வெளியில் வர்றது அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்க. வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை எல்லாமே ஒவ்வொன்றா சரியாக ஆரம்பிக்கும். வருட பாதியில் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக அமையும். 2ஆம் பாதி அப்படிங்கிறது புதிய ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவீங்க. ஓரளவுக்கு மேன்மையை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வேலையில் ஏதாவது ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்குவீங்க. நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே நேரத்தில் நீங்கள் உங்களை நம்புங்க, உங்களுடைய தன்னம்பிக்கையை நம்புங்க, உங்களுடைய உழைப்பை நம்புங்க. அடுத்தவங்களை நம்புறதை விட உங்களை நீங்கள் நம்புங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே நேரத்தில் உங்களுடைய பலவீனம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பலவீனத்தை வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நான் இதை பார்த்தா பயந்துப்பேன், நான் இதை பார்த்தா எனக்கு செய்கிறது பிடிக்காது, இதை பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பலவீனம் இருக்கும் இல்லையா, அந்த பலவீனத்தை வெளி நபர்கிட்ட சொல்ல வேண்டாம். அவங்க அதை சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் வெளிப்படையான பேச்சை வெளிநபர்கிட்ட பேச வேண்டாம். அது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக அமையணும் அப்படின்னா தேங்காய் தீபம் போடுங்க. குலதெய்வத்துக்கு தேங்காய் தீபம் போடுங்க. ஒரு 9 வாரம் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.